காவிரியில் வினாடிக்கு 9,000 கன அடி நீர் திறக்க கர்நாடகாவுக்கு காவிரி நீர் ஒழுங்குமுறை குழு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், விரிவான தகவல்களை பதிவு பண்ணலாம். காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு கர்நாடகா அடுத்த 15 நாட்களுக்கு ஒரு வினாடிக்கு 9,000 கன அடி தண்ணீரை திறக்குவதற்கு காவிரி ஒழுங்குமுறை குழு பரிந்துரைகளை வழங்கி இருக்கிறது. காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு இந்த பரிந்துரைகளை காவிரி ஒழுங்குமுறை குழு வழங்கி இருக்கிறது. குறிப்பாக இந்த ஒழுங்குமுறை குழுவினுடைய 141வது கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த கூட்டத்தில் கர்நாடகா தனது அணைகளில் இருந்து பிலிகுண்டுலு எல்லைப் பகுதியில் வினாடிக்கு 9,000 கன அடி வீதம் தண்ணீரை உறுதி செய்ய வேண்டும் என்று அந்த பரிந்துரைகள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை தினம் காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்தில் இந்த ஒழுங்காற்று குழுவினுடைய இந்த பரிந்துரைகள் பரிசீலிக்கப்பட்டு இறுதியாக காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு கர்நாடகா எவ்வளவு விடுவிக்க வேண்டும் என்பது தொடர்பான உத்தரவை காவிரி மேலாண்மை ஆணையம் பிறப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த 15 நாட்கள்ல தமிழகத்திற்கு பிலிகுண்டில் உள்ள சுமார் 11.66 TMC நீர் கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.